இப்போ குறட்பாவுக்கு போகலாம். முதல் குறட்பா பாருங்க. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இப்போ இந்த முதல் குறட்பாவுக்கு செய்யுள் படித்து உரை படித்து சிறப்புரை படித்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் படிக்கணும். ஆனால் நமக்கு பாடத்திட்டம் அவ்வளோலாம் நாள் கொடுக்கலை. நினச்சி பாருங்கண்ணா, இப்படியே இந்த புத்தகத்தை படிக்கணும் நம்ம எத்தனை மாதத்தை படித்து முடிக்கிறது? ஐயா உரை 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 உரைன்னு ஒன்றுன்னா படித்து போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் பாடம் நமக்கு போகாமல் நின்றுக்கும். அப்புறம் கடைசியில் அங்கேருந்து கூப்பிட்டு கேட்பாங்க, ஏப்பா அந்த திருப்பூர் மையத்தை விட்டு பாடம் போகலை அப்படின்னு கேட்டுருவாங்க. எனவே தவளை போல் தாண்டி 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 ஓடணும். ஏன் மீதியெல்லாம் நீங்கள் படிச்சுக்குங்க நீங்கள் படிச்சுக்குங்க நீங்கள் படிச்சுக்குங்கன்னு தான் சொல்லணும். நான் படிக்க மாட்டேனே ஐயா, என்ன பண்ணுறது? எப்போவாது நீங்கள் வாத்தியார் ஆகுன்னு நினைக்கிற நீங்கள் படிச்சிருவீங்க. நீங்களாக வச்சுக்கணும்னு நினைப்பு படிக்க மாட்டீங்க. 2 பேர்த்து சொல்லணும்னு நினச்சி எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி இதெல்லாம் படிச்சிருவீங்க. நீங்கள் ஏன் நம்ம கொஞ்சம் வாங்கிட்டா தான் சொல்ல முடியும். இதுதான் நிலைமைங்க. நல்ல உரை வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்து கொஞ்சம் அப்பப்போ படித்து பாருங்கள். இல்லைன்னா தூக்கம் வராத போது கொஞ்சம் எடுத்து படிங்க. நிச்சயம் நிறைய பேர் தூக்கம் வராமல் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இல்லைங்களா, வாட்ஸ்அப் பார்த்து ஷார்ட்ஸு பார்த்துட்டு தூக்கம் வரலங்கிறான். திருவருட்பயன் எடுத்து வைங்க, 4 பக்கம் படிங்க, தூக்கம் தன்னை போல் வந்துடும். தலைமாட்டிலே வச்சு படுத்துக்கலாம், வேலை முடிஞ்சு போச்சு. இப்படியே ஒரு 4 நாள் தான். நீங்கள் ரொம்ப நாள் இப்படி ஏமாத்திட முடியாது. ஏன்? அப்புறம் இது பழகி போயிடும். அப்புறம் பொத்தது படித்தா அப்போ என்ன சிவப்பிரகாசம் படிப்போம், நூலை மாத்திர தீர்ந்து போச்சு. ஏன் ஐயோ அது எதுங்க வச்சுங்க, இது வந்து அப்படித்தானுங்க, வேறு வழியில். இப்படியே இந்த நூலுக்குள்ளே கொஞ்சம் நேரம் சுற்றுனீங்கன்னா நல்ல சைடு எஃபெக்ட் இல்லாத உறக்கம் வரும். அதே போல் நல்ல விழிப்பும் நல்லாயிருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது தெய்வத்தையே நினச்சிட்டு படுத்தமா எந்திரிக்கும் போது நல்ல அன்னைக்கு நான் நல்லாயிருக்கும். ஏன்? தூங்கும்போதும் அவனை நினைத்தான் தூங்கணும், எந்திரிக்கும் போதும் அவனை தான் நினச்சான். அதனால் எந்த சிக்கலும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உயிரும் ஆரோக்கியமாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க பின்பற்றி பாருங்கள். சரி, முதல் குறட்பா. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. அப்படி உரை பாருங்க. அகரமாகிய உயிர் எழுத்து தானே இயங்கவும் பிற எழுத்துக்களை இயக்குமாறும் வல்லதாகி, தானே இயங்கவும் பிற எழுத்துக்களை இயங்குமாறு வல்லதாகி எல்லா எழுத்துக்களிலும் இயந்து நிற்பதை போல். அப்போ ஆ என்ற ஒரு எழுத்து தானே இயங்கும், தனித்து இயங்கும் ஆ என்கிற எழுத்து. அதே சமயத்தில் இது பிற எழுத்துக்களோடு இயந்து நிற்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கிறார். எல்லா எழுத்துக்களிலும் இயந்து நிற்பதை போல. இந்த போலன்னு ஒன்று வந்தாவே எடுத்துக்காட்டு ஊமை அணி என்று பெயர். நம்ம எடுத்துக்காட்டு ஊமை அணி என்றால் என்ன அப்படின்னு நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது படிச்சிருப்போம். போல என்ற ஊம உருவு மறைந்து வருவதனால் இது எடுத்துக்காட்டு ஊமை அணி ஆகும். ஐயா அதெல்லாம் வந்துருச்சு, எப்போ படித்தது வந்து நிற்கிது. அதான் கல்வியினுடைய தன்மை. தேவைப்படும் போது வரும். இது முன்ன நினச்சா வந்திருக்குமா? வந்திருக்காது. அது நீங்கள் படித்து வச்சிங்கன்னா தேவை. இந்த உலகியல் கல்வியை தேவைப்படும் போது வரும்னா படிக்கிற சித்தாந்தம் வராமலா போயிடும்? வரும், மறந்துடாதீங்க. படித்து வச்சிங்கன்னா என்னைக்காவது நம்மளை அறியாத ஒரு தளர்ச்சி வரும்போது இந்த ஞான நூல் உங்கள் கையில் வந்து கண்ணில் வந்து கருத்தில் வந்து தாங்கி நிற்கும். டேய் இதெல்லாம் அன்றைக்கே சொன்னாங்கடா சித்தாந்த வகுப்பில், பிறந்தா செத்து தாண்டா ஆகணும், போயிட்டார்னு ஏன்டா கவலைப்பா? ஏன் ஐயோ போயிட்டாரே, போய்த்தானே ஆகணும், நாமளும் ஒரு நாள் போத்தா போகிற, விடு பரவாயில்ல விடு அப்படின்னு உங்களை தளர்ந்து போகாமல் தூக்கிட்டு வந்துடும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நான் இப்படி நினச்சனே அப்படி நினச்சனே, அதை பண்ணணுன்னு இதை பண்ணுனே, இப்படி போயிடுச்சே அப்படி போயிடுச்சேன்னா எப்படி பண்ணாலும் போக நேரத்துக்கு போகுமே, தடுத்து யாரால் நிறுத்த முடியும்? ஒன்றுமில்லை. அதனால் நினைவிற்கொள்ள வேண்டும், நம்ம படிக்கிற ஞான சாத்திரத்தினுடைய சொல்லோ ஒரு வாக்கியமோ அல்லது கருத்துக்களோ இப்போ பயன்படுற மாதிரி ஒன்றும் தெரியாது. எப்போ பயன்பட வேண்டுமோ அந்த நேரம் வந்து நிச்சயமாக அதுதான் சாத்திர நூலினுடைய, அதாவது
அருள் நூல்களுடைய தன்மை என்னன்னா, எந்த நேரத்துக்கு தேவைப்படுமோ அந்த நேரம் உங்கள் அறிவில் வந்து துணை செய்யும் என்பதை அனுபவத்தின் வாயிலாக அறியலாம். எனவே ஆ என்ற எழுத்து தனித்தும் இயங்கும், பிற எழுத்துக்களோடு இயந்து நின்றும் இயக்கும். இந்த மாதிரி ரெண்டும் உடைய. அதுபோல தன்னோடு ஒப்பில்லாத பதி, தன்னோடு ஒப்பில்லாத பதி தானே அறியும் தன்மையும். ஏன்? இறைவன் என்பவன் தானே அறிபவன் தானே. தானே அறியும் தன்மையும் பிறவற்றை அறிவிக்கும் தன்மையும் உடையவனாகி. ஏன்னா பரம்பொருளுக்கு இலக்கணம் என்ன? தானே அறிவது. அது மட்டுமா இலக்கணம்? உயிர்களுக்கு அறிவிப்பதும் அவன்தான். எனவே தானே அறிவதும் பிறவற்றை அறிவிக்கும் தன்மையும் உடையவனாகி உலகப் பொருள் எல்லாவற்றிலும் நிறைந்து நிற்பான். அது என்ன? எல்லாவற்றிலும். அறிவு பொருள், அறிவற்ற பொருள், சத்து அசத்து என்று எல்லா பொருளிலும் இறைவனுடைய கலப்பு இருக்கும். அதாங்க சொன்னார், எங்கும் நிகரில் இறை நிறைந்து நிற்கும்னர். அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க, ஒரு அருமையான உரை கொடுத்துருக்கிறார். திருக்குறள் படிக்கும்போது நாம் அதை படிக்காமல் விட்டுட்டோம். அதனால் ஆசிரியர் ஐயா நமக்காக கீழே போட்டு இப்போவாது படிச்சிருப்பா அப்படின்னு கீழே பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது வள்ளுவர் வாக்கு. அதுக்கு அப்படியே உரை கொடுக்குறார் பாருங்க. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. அந்த உவமை அணின்னு சொல்ல, எடுத்துக்காட்டு உவமை அணின்னு சொல்லாமல் எடுத்துக்காட்டு உவமைனர். சரி, ஏன் விளக்கம் சொல்ற பாருங்க. அகரத்துக்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகி இயல்பில் பிறத்தலானும். இதுக்கே ஒரு உரை வேணும். இப்போ நம்ம படித்தது என்ன தெரியுங்களா? ஆ என்ற எழுத்தை பற்றி பரிமேல் அழகர் தந்த உரை. இப்போ நமக்கு என்ன வேணும்? பரிமேல் அழகர் உரைக்கு ஒரு உரை வேணும். அப்போ தான் வாங்கிக்க முடியும். என்னையா கொடுமையாக போச்சே, இப்படியே போனால் எங்கே தான் போய் நிற்குது. அப்போ பாருங்களேன், இங்கே ஏன் ஆ என்ற எழுத்தை பயன்படுத்தினார் வள்ளுவர்ங்கிறதுக்கு உரை எழுதுகிறார். அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி. இப்போ நமக்கு விகாரம்னா என்னன்னு தெரியல. விகாரத்தான் அன்றி. அப்புறம் நாத மாத்திரையாகி இயல்பில் பிறத்தலாலும். ஒன்றும் புரியலையே சாமி அப்படின்னு நின்றுக்குவோம் இல்லையா? இதுக்கு ஆசிரியர்கிட்ட வகுப்பு நேரடியாக கேட்டேன்னு தோணும். இப்போ ஒரு எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நீங்கள் ஒரு எழுத்தை சொல்லணும்னா முதல்ல வாய் திறக்கணும். வாய் திறக்காமல் எந்த எழுத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. சரி, ஏதேனும் ஒரு எழுத்தை சொல்லணும்னா நம்முடைய நாக்கு இருக்குது பார்த்தீங்களா? அது ஒன்று முன்னாடி நீட்டிக்கிட்டு வரணும், இல்லை முன்பகுதியை தொடணும், இல்லைன்னா நடுப்பகுதியை தொடணும், அல்லது மடித்து முட்டாமல் நிற்கணும். நீங்கள் இக், இச், இத், இட், இப் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தாக சொன்னாலும் சரி, அல்லது கா, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, யா சொல்லும்போது ஒன்று இந்த உதடு கூடணும், குவியணும், நாக்கு முட்டணும், முட்டக்கூடாது, மடிக்கணும், மடிக்கக்கூடாது, இல், பல், இல் அப்படின்னா இங்கே வந்து நிற்கணும். அப்போ தான் இல் அப்படின்னு நிற்கும். பள்ளி, இல் இல்லைங்களா? பள்ளி, இல், உள், உள் இல்லைன்னா உள்னுறோம், உள். அப்போ நாக்கை மடித்து மேலே முட்டணும் இல்லைங்களா? ழ முட்டவே கூடாது. சிறப்பு ழகரம்னு பேர். பழம் பழம், ழ, ழ எந்த மொழியிலும் இல்லை இந்த ழ. அதனால் தமிழுக்குரிய சிறப்பு எழுத்துன்னு சொன்னாங்க. இந்த இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த நாக்கு முட்டணும், முட்டக்கூடாது, மேலே நிற்கும். இதுக்கு பேர் விகாரம் என்று பெயர். ஒரு எழுத்தை சொல்ல வேண்டும் என்றால் அந்த நாக்கு நாத நிலையில் விகாரப்படுகிறது. முட்டுதல், முட்டாதது, தொடுவது, தொடாததுன்னு அத்தனை பாடு இருக்குது. ஆனால் ஆ என்று சொல்வதற்கு ஒரு பாடும் இல்லை. வாயை தர ஆ வந்துடும்.
எது? நீ ஆ அப்படிங்கிற சொல்லுக்கு மூக்க பிடிச்சி சொல்லணும்யா அப்படி இல்லை, இல்லை அடி வைத்திருந்து சொல்லணும், நாதம் கீழேருந்து வரணும் அப்படி, அதெல்லாம் ஒன்றுமில்லை, ஒன்றும் வேண்டாம். ஆ அப்படின்னு வாய் வந்துருச்சு. அப்போ அதை தான் இங்கே எழுதுறாரு. ஆவுக்கு தலைமை என்பது, அப்போ இப்போ பரிமள உரை பாருங்க, ஆ என்ற எழுத்துக்கு ஏன் தரணும்? அகரத்துக்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாதமாத்திரையாகி இயல்பில் பிறத்தலானும். நீ வாயை திறந்தாவே ஆ வந்துருமையா, இதுக்கு எந்த முயற்சியும் வேண்டியது இல்லை. அதுபோல இப்போ இது போல வந்துட்டார். ஆதி பகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான். இதுக்கு இறைவன் என்று ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வேணுமாயா அப்படின்னு கேட்கிறவனுக்கு எழுத்துக்களுக்கு எப்படி ஆ தலைமையாக நிற்கிறதோ அதுபோல உலகத்துக்கு ஒரு தலைமை உண்டு. ஆ இல்லாமல் பிற எழுத்துக்கள் எப்படி இல்லையோ அதுபோல இறைவன் இல்லாமல் உலகம் இல்லை. சரி, அவரை நீ ஏன் வலிய கொண்டு வந்து கொடுக்கிறனர்? இல்லையா, அது விகாரமின்றி நிற்கக்கூடிய பொருள். அகரம் எப்படி விகாரமின்றி நிற்கிறதோ, முதன்மை தன்மை உடையதாக நிற்கிறதோ, அதுபோல இறைவன் என்பவன் விகாரம் இல்லாதவன், முதன்மை தன்மை உடையவன், அவன் இல்லாமல் எதுவுமே இல்லை. இத்தனை செய்தியை வள்ளுவ பெருந்தகை ஒத்த குரட்பால தொடங்கும் போது வச்சுட்டு போயிட்டார். நினைச்சு பாருங்களேன், நாம் இங்கே வகுப்புக்கு வரலன்னா இதை படிப்போமா என்ன? இந்த வகுப்பில் வந்து உட்காந்து படிக்காட்டி எங்கள் அப்பா இத்தனை இருக்குதா ஆக்கு அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? பாருங்கள், எனவே இறைவன் என்பவனை நாமெல்லாம் ஒன்று கூடி உருவாக்கல. ஏன் உலகாயுதன் அப்படி தான் சொல்ல, கடவுள் என்பதை படைத்தவன் முட்டாள்னு உட்காந்துக்கிறானா இல்லையா? கடவுளை நாம் படைக்கலையா? நீ படைச்சேன்னு சொன்னதான் முட்டாள். கடவுள் நாம் படைக்கல. கடவுள் என்பவன் வேறு, அவன் தனித்தன்மை உடையவன். அவன் விகாரமின்றி இருப்பவன். அவனுக்கு யாரும் தலைமை பண்பு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் அவன் தலைவன், நீ என்ன கொடுக்கறது அவனுக்கு? அதான் சொல்றார் பாருங்க, அப்படியே ஆதி பகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலாலும் கொள்க. இதுதான் பரிமேல் அழகருடைய உரை. சரிங்களா? அடுத்து திருமந்திரம் கொடுக்க. அகரம் முதலாய் அனைத்துமாய் நிற்கும் திருமந்திரம். இறைவனை சொல்லும்போது திருமூலர் ஆ என்ற எழுத்தாய் நிற்கின்ற இறைவன் என்று திருமூலரும் குறித்திருக்கிறார். ஞானசம்பந்தர் அடுத்து வரி பாருங்க, அகரம் முதலானை அணி ஆப்பனூரானை, ஞானசம்பந்தர் தேவாரம். அடுத்து அப்பர் பாருங்க, ஆனத்தின் முன் எழுத்தாகி நின்றார், ஆ என்ற எழுத்தின் முன்னாகி நின்றானே, அப்பர் தேவாரம். சரிங்களா? அடுத்தது அகர முதலின் எழுத்தாகி நின்றாய், நம்பி ஆரூரர். அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி தாயுமானவர். அக்காரங்கள் தோறும் சென்றிடும் அகரம்போல் நின்றனன் சிவனும் சேர்ந்தே, சிவஞான சித்தியார். எத்தனை அருளாளர்கள் ஆ என்ற எழுத்தோடு இறைவனை குறித்திருக்கிறார்கள், மேற்கோள் கொடுத்திருக்கிறார். அப்போ மூவர் வாக்கிலும் ஆ என்ற எழுத்து நிற்கிறது, திருமூலர் வாக்கில் இருக்கிறது, தாய்மான சாமி வாக்கில் இருக்கிறது, நம்முடைய மெய்கண்டார் வாக்கிலும் இறைவன் அகரம்போல் என்று அவரும் சிவஞான சித்தியார் கொடுத்த அருணந்தி சிவாச்சாரியர் வாக்கிலும் நிற்கிது. இத்தனை பேரும் இறைவனை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? ஆ என்ற எழுத்து போல் இருப்பவன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் ஆ என்ற எழுத்தல்ல, எழுத்துக்களுக்கு எப்படி அகரம் இன்றியமையாததோ அதுபோல இறை இந்த உலகத்துக்கு இன்றியமையாதது. அதைத்தான் இங்கே கொடுத்திருக்கிறார், பார்த்து கொள்ளுங்க. இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு குரட்பாவுக்கும் உரைப்பகுதியோடு சேர்ந்து படித்தா ஒரு தனி இன்பம் இருக்கிறது. ஆனால் நமக்கு அந்த இன்பம் உங்கள் கையில் கொடுக்க சொல்லிட்டார், நீங்களே தனியாக படித்து அனுபவித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சாமி கொடுத்துட்டார். மணி 1:30 ஆச்சுங்க, இன்னும் சாப்பாடு வரல, அதனால் நான் பாட்டு பாடிட்டேன். நீங்கள் மணி பார்த்தேன், சோறு வரல, அதனால் கண்டிப்பாக சோறு வரைக்கும் நடத்திட்டு தான் இருக்க போகிறோம். கவலைப்படாமல் இருங்க. தண்ணி இனி குடிக்கணும், குடிச்சுக்குங்க.